அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் நடத்துகிற இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்விலே வஹீயில் முரண்பாடா என்ற தலைப்பிலே உரையாற்றும்படி நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அதேபோன்று ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஆகிய இரண்டு அமைப்புகளும் தமிழ் பேசும் நல்லுலகில் எடுத்து வைக்கிற ஒரு முக்கியமான அடிப்படை கொள்கையாக இருக்கிற அல் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் மறுக்கப்பட வேண்டியவை என்ற கொள்கை தொடர்பான தலைப்பாக இது அமைந்திருக்கிறது. பொதுவாகவே திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் நாம் எடுத்து பார்க்குகிற போது அடிப்படையாக முதன்மையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய இறுதி இறை தூதராக இருக்கிறார்கள். அதேபோன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆன் ஏக இறைவனாக இருக்கிற அல்லாஹ்விடம் இருந்து நேரடியாக இறக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்விடம் இருந்து நேரடியான வகை செய்தியை பெற்று இந்த உலக மக்களுக்கு இதுதான் இறைவனுடைய செய்தி என்று சொல்லக்கூடிய இடத்தில் நபிகள் பெருமானார் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படியான ஒரு இடத்தில் இருக்கிற நபி அவர்கள் சொன்ன செய்திகள் திருமறை குர்ஆன் என்று எதனை சொன்னார்களோ அது திருமறை குர்ஆன் என்றும், திருமறை குர்ஆன் அல்லாதவைகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கமாக எதையெல்லாம் காட்டினார்களோ அவைகள் சுன்னாக்கள் என்றும் ஹதீஸ்களாக இன்றைக்கு தொகுக்கப்பட்டு புத்தக வடிவிலே நம் அத்தனை பேருடைய கைகளிலும் இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் மிக முக்கியமாக ஒவ்வொரு மூமினும் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு மனிதர்தான். அதேபோன்று ஏக இறைவனாக இருக்கிற அல்லாஹ் தஆலாவும் ஒருவன் தான். அந்த ஒருவனிடமிருந்து முஹம்மது நபி அவர்களுக்கு வகி மூலமாக இரண்டு விதமான வகை செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று திருமறை குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ்கள். இந்த இரண்டு செய்தியும் ஒருவனிடமிருந்து ஒரே ஆளுக்கு வழங்கப்பட்ட செய்திகளாக இருக்கிறது. இப்படியான நேரத்தில் ஒருவனிடமிருந்து ஒரே நபருக்கு வழங்கக்கூடிய ஒரு செய்தி கண்டிப்பாக முரண்பாடுகளோடு கூடிய செய்திகளாக இருக்க வாய்ப்பில்லை, இருக்கக்கூடாது. இதுதான் அடிப்படை. ஆனால் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூதாவுத் இது போன்ற ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்து பார்க்கிற போது ஒரு சில செய்திகள் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையான கருத்துக்கு நேர் மாற்றமாக அமைந்திருக்கிறது. இப்படி அமைந்திருக்கக்கூடிய செய்திகள், குர்ஆன் ஒரு செய்தியை சொல்கிறது, அதற்கு நேர்முரணாக ஹதீஸ் ஒரு செய்தியை சொல்கிறது என்றால் கண்டிப்பாக முஹம்மது நபி அவர்கள் இப்படி சொல்ல மாட்டார்கள் என்பதுதான் ஒரு மூமினுடைய அடிப்படையான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இந்த செய்தியை இந்த உலகத்திற்கு நாம் எடுத்து சொல்கிற போது இந்த ஜமாத்தை நோக்கி வைக்கப்படுகிற விமர்சனங்கள் என்ன? இவர்கள் வழிகேடர்கள், இவர்கள் முஅத்தஸிலாக்கள், இவர்கள் ஷியாக்கள், இவர்கள் ஹவாரிஜிகள், உலகத்தில் உள்ள எல்லா வழிகட்ட அமைப்பிட பேரையும் சொல்லி அவங்க தான் இவங்கம்பாங்க.
இந்த செய்தியை சொன்னோம்னு வைங்களேன், சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? இவங்க தான் ஷியாக்கள், இவங்க தான் முஅ்தஸிலாக்கள், இவர்கள் தான் கத்ரியாக்கள், இவர்கள் தான் ஜஹ்மியாக்கள். இப்படி ஒவ்வொரு அமைப்பினுடைய ஒவ்வொரு வழிகட்ட சித்தாந்தங்களையும் இந்த ஜமாத்தோடு இணைத்து பேசுவார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இணைத்து பேசலாம், விமர்சிக்கலாம், அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் விமர்சனத்திலும் ஒரு நேர்மை வேண்டுமா இல்லையா? ஷியாக்கள் என்று நம்மை தூற்றுவதற்கு முன்பதாக உண்மையான ஷியாக்களாக இருப்பவர்களை இதே ஜமாத்துக்கள் யாராவது எதிர்ப்பதை பார்க்கிறீர்களா? இல்லை. ஷியாக்கள் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஷியா கொள்கையை சொல்கிறது, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் முஅ்தஸிலாக்களுடைய கொள்கையை சொல்கிறது, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய உலமாக்கள் கத்ரியாக்களுடைய ஜஹ்மியாக்களுடைய வழிகட்ட கொள்கைகளை சொல்கிறார்கள் என்று பேசுவதற்கு முன்பதாக உண்மையான ஷியாக்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை எதிர்க்க வேண்டுமா இல்லையா? அவங்களை எதிர்க்கிறத பார்க்குறீங்களா? இல்லை. அதே மாதிரி உண்மையான முஅ்தஸிலாக்களாகவும் கத்ரியாக்களாகவும் ஜஹ்மியாக்களாகவும் ஹவாரிஜிகளாகவும் யார் இருக்கிறார்களோ அவர்களை எதிர்க்க வேண்டுமா இல்லையா? எதிர்க்க மாட்டாங்க. அந்த திராணி இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஒரு ஃபத்வான்னு வெளியிடுவாங்க. நாங்கள் ஃபத்வா கொடுத்து விட்டோம், அவர்கள் எல்லாம் வழிகேடர்கள், இத்தோட நின்றும். இதுதான் இவர்களுடைய பிரச்சாரம். உதாரணத்திற்காக சொல்லுகிறேன், இன்றைக்கு இலங்கையிலே காதியானிகளுடைய ஊடுருவல் இருக்கிறது. ஷியாக்களை மிஞ்சிய ஒரு ஊடுருவலாக இன்றைக்கு காதியானிகள் இலங்கையிலே கால் பதித்திருக்கிறார்கள். காதியானிகளுக்கு எதிராக நம்முடைய உலமாக்களும் உலமா சபையினரும் தௌஹீத் பேரிலே இயங்கக்கூடிய பெயர் தாங்கி இயக்கங்களும் செய்த காரியம் என்ன? ஒரே ஒரு ஃபத்வா, பத்திரிகையில் ஒரே ஒரு அறிக்கை இப்படி வெளியிட்டதோட காதியானி எல்லாம் வழிகேடர்கள் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒத்துக்கொண்டு போயிடுவாங்களா? இதுதான் இவர்கள் செய்த உச்சபட்ட பிரச்சாரமாக இருக்கிறது. இன்றைக்கு காதியானிகளுடைய ஊடுருவல் எந்த அளவுக்கு இலங்கையிலே மிகைத்திருக்கிறது என்றால், கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பதாக கொழும்பிலே காதியானிகள் திருமறை குர்ஆனை வெளியிட்டிருக்கிறார்கள் சிங்கள மொழியிலே. காதியானிகள் அவர்களுடைய சிங்கள மொழியிலான குர்ஆன் மொழிபெயர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். உலகம் பூராகவும் 74 மொழிகளில் காதியானிகளுடைய குர்ஆன் மொழிபெயர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே யார் பிரச்சாரம் செய்கிறார்? நம்மள காதியானி, நம்மள ஷியா, நம்மள முஅ்தஸிலான்னு சொல்றதுக்கு முன்பதாக இதே வேகத்தில் மற்றவர்களை ஏன் எதிர்க்கவில்லை? உண்மையான வழிகேடர்களை ஏன் எதிர்க்கவில்லை? காரணம் என்னவென்றால் சுயநலம். நம்மளை எதிர்த்தா காலாகாலத்துக்கு வண்டி ஓடும், அவங்களை எதிர்த்தா வண்டியை ஓட்ட முடியாது, பிரேக் டவுன் ஆகிரும். அதனால என்ன செய்வாங்கன்னா, இந்த கொள்கையை கையில் எடுத்து எஸ்எல்டிஜே அப்படி எஸ்எல்டிஜே இப்படி என்று சொல்லி பிரச்சாரம் செய்வார்கள். அத்தோடு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் மனதிலே ஆழமாக பதிக்க வேண்டும். அது என்ன விஷயம் தெரியுமா? இந்த வகீல் முரண்பாடா என்ற புத்தகம் எழுதப்படுவதற்கு முன்பதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக அப்பாஸ் அலி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம், இதே கருத்தை இதே கொள்கையை சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா என்ற தலைப்பிலான ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த புத்தகம் இப்போ பிரிண்ட்ல கிடையாது. அதற்கு பதிலாக அதற்கு பிறகு இந்த புத்தகம் பிரிண்ட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது எதுக்காக சொல்ல வர்றேன்னு கேட்டால், அப்பாஸ் அலி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய பேசுகிற என்னுடைய ஆசானாக இருந்தார். நம்முடைய ஜமாத்தினுடைய முக்கிய தாயிக்களாக இருக்கிற இஷாம் அவர்கள் இருக்கிறார். அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய மற்ற தாயிக்களுடைய பலருக்கும் கற்பித்த ஒரு ஆசானவர், எங்களுடைய உஸ்தாதாக செயல்பட்டவர். நாங்கள் மதரசாவிலே படிக்கிற காலகட்டத்தில் தான் அவர் அந்த புத்தகத்தை தொகுத்து முடித்தார். அந்த அளவுக்கு அந்த கொள்கையிலே உறுதியாக ஆழமாக இது சரி என்று பிரச்சாரம் செய்த ஒருவர். இது அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் இந்த கொள்கையை விட்டு தடம் புரண்டு செல்லுகிற நேரத்தில் என்ன சொல்லிட்டு போனாரு? இந்த புத்தகத்தை நானாக எழுதவில்லை, கை எனது கையாக இருந்தாலும் கருத்துக்கள் முழுவதும் பிஜேக்கு சொந்தமானவை. எப்படி சொல்லிட்டு போயிட்டாரு? கை என் கை தான், கருத்து முழுக்க பிஜேக்கு சொந்தம். பிஜே சொன்னதை அப்படியே நான் வாந்தி எடுத்தேனே ஒழிய நானாக இதில் எனக்கு என்னுடைய செய்தி ஒன்றுமே கிடையாது என்று சொல்லிவிட்டு வெளியேறிய காட்சியை நாம் பார்த்தோம். இந்த கொள்கையை பொறுத்தவரையில் எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா, இன்றைக்கு இந்த தலைப்பிலான புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன்.
நாளைக்கு இந்த ஜமாத்தை விட்டு நான் வெளியேறுகிறேன் அல்லது வெளியேற்றப்படுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப வெளியே வைத்துட்டு இந்த புத்தகத்தை நான் எழுதல, கைதான் என்னுடைய கை, கருத்துக்கள் முழுவதும் மற்றவர்களுடையது என்று சொல்லி இன்னொருத்தர பேரை சொல்லிடக்கூடாது பாருங்க. அதற்காக சொல்லுகிற இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் இதில் இருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும், இதனுடைய கருத்துக்கள் அனைத்தும் தெளிவானவை, சத்தியமானவை, உண்மையானவை. இதற்கு மாற்று கருத்தில் இருப்பவர்கள் வழிகேடர்கள், அவர்கள் சூனியத்தை உண்மைப்படுத்துபவர்கள் முஷ்ரிக்கீன்கள், இந்த கருத்தை நிரூபிக்க திராணியற்றவர்கள் என்ற தெளிவான நிலைப்பாட்டிலிருந்து தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். யாருடைய சரக்கை வச்சு இந்த புத்தகத்தை எழுதல. இந்த புத்தகம் தொகுக்கப்பட்டதன் பின்னால் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய உலமாக்கள் இதனை சரிபார்த்திருக்கிறார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய உலமாக்கள் இதனை சரிபார்த்திருக்கிறார்கள். அதன் பின்னால் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த புத்தகத்தை வெளியீடு செய்திருக்கிறது. ஆகவே இந்த கருத்துக்களை என்னன்னு கேட்டா, இருக்கிற வரைக்கும் ஒரு கருத்தை சொல்லுவது, என்னைக்காவது ஜமாத்தை விட்டு வெளியேற்றப்பட்டுட்டா உடனே நான் பிஜே சொன்னது தான் கேட்டேன், அப்ப நீ தக்லீதுவாதியா இருந்திருக்கிற. இந்த ஜமாத்துல தக்லீதுவாதிக்கு இடம் கிடையாது. யார் யார் தனி மனிதனுடைய சிந்தனையில யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த கொள்கையை பொறுத்தவரையில் திருமறை குர்ஆனுக்கும் ஹதீஸ்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்குது. இதை ஒரு முஸ்லிம் ஒழுங்காக புரிந்து கொண்டாலே நாம் சொல்லுகிற செய்தி தான் சத்தியமானது என்பதை லேசா புரிஞ்சிடலாம். உலமாக்களுக்கு இது தெரியாதா? குர்ஆனுக்கும் ஹதீஸ்களுக்கும் உள்ள டிஃபரண்ட் என்னன்னு கேளுங்க, என்ன வித்தியாசம் கேளுங்க. ஆலிம்சா, குர்ஆன்டா என்ன, ஹதீஸ்டா என்ன, ரெண்டுக்கும் உள்ள ஒரு சில வித்தியாசங்களை எங்களுக்கு சொல்லுங்களேன் கேளுங்க. அவர்கள் வித்தியாசத்தை சொல்லுவார்கள். சொன்னாலே இந்த கொள்கையினுடைய அடிப்படை புரிந்துவிடும். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த கருத்தை பொறுத்தவரையில் புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு சில முக்கியமான ஹதீஸ்கள் இதிலே இணைக்கப்பட்டு அவை ஹதீஸ்கள் அல்ல, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் என்று தொகுத்திருக்கிறோம். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு சில செய்திகளை இட்டுக்கட்டப்பட்டவைகள் என்று தொகுத்திருக்கிறோம். இதை பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பார்த்தீர்களா, புகாரிக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள், முஸ்லிமுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். புகாரிக்கு தெரியாது இவர்களுக்கு தெரிந்து விட்டதா? முஸ்லிமுக்கு தெரியாது இவர்களுக்கு தெரிந்து விட்டதா? திருமிதியை விட பெரிய அறிஞர்களா? நசையை விட அறிவாளிகளா? இப்படி அறிஞர்களுடைய பெயரையா சொல்லி காட்டி, இவங்களை விட எஸ்எல்டிஜி ஆக்கள் படித்தவங்களா, இவங்களை விட பிஜே படித்தவரா, இவங்களை விட அல்தாபி படித்தவரா என்று சொல்லி அறிஞர்களை காட்டி ஒரு ஆதரவை பெற்றுக்கொள்ளுகிற காட்சியை பார்க்கிறோம். ஷாஃபி இமாம் சொன்னால் வழிகேடு என்று சொன்னவர்கள், ஹனஃபி இமாம் சொன்னால் வழிகேடு என்று சொன்னவர்கள், ஹம்பலி இமாம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றவர்கள், இன்றைக்கு அல்பானி சொன்னால் சமீனா தானா, அல்பானி சொன்னால் சரியா தான் இருக்கும் என்ற நிலைக்கு மாறி இருப்பதை பார்க்கிறோம். பின்பாஸ் சொல்லிட்டாருன்னா சரியாகத்தான் இருக்கும், உசைமின் சொல்லிட்டாருன்னா சரியாகத்தான் இருக்கும். ஆனா தௌஹீத் ஜமாத்து சொன்னா கன்ஃபார்மா சரியா இருக்காது. ஏன் தெரியுமா? தௌஹீத் ஜமாத்து தமிழ்நாட்டிலையும் ஸ்ரீலங்காவிலையும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன அறிஞர்கள் எல்லாம் அரபு நாட்டை சேர்ந்தவர்கள். என்ன பிரச்சனைன்னா, இந்த கொள்கை ஒரு அரபு நாட்டு ஆலிம்சா சொல்லி இருந்தாருன்னா இங்க இருக்கிற எல்லாரும் ஓகே சத்தியம் உண்மைதான் ஏற்றுப்பாங்க. இதை தமிழ்ல பேசுறவன் சொல்றதுனால ஏத்துக்கிற முடியாது. பிரச்சனை அதுதான். இந்த புகாரியையும் முஸ்லிமையும் மாத்திரம் புகாரி சொன்னால் சரி, முஸ்லிம் சொன்னால் சரி என்ற எண்ணம் இருக்கிறதே, இதுதான் வழிகேட்டின் உச்சபட்சமே. எந்த அறிஞர்களுடைய சிந்தனையிலும் இஸ்லாம் தங்காது. இது அடிப்படையாக புரியணும். திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்கள். திருமறை குர்ஆன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதே, இறக்கப்படுகிற நேரத்திலேயே குர்ஆன் தொகுக்கிற பணி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போதே குர்ஆன் தொகுக்கப்பட்டுச்சா இல்லையா? குத்தாபுல் வஹி, வஹியை எழுதக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு அருகாமையில் சஹாபாக்கள் இருந்து குர்ஆன் இருக்கும் போது எழுதிக்கிருவாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே குர்ஆன் எழுத்து வடிவத்திற்கு கொண்டு வரப்பட்டது. புக்கானது என்னமோ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தொகுப்பாக்கி இப்படி ஒரு புக்காக கொண்டு வரப்பட்டது குர்ஆன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில். ஆனா எழுத்து வடிவம் என்பது ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போதே குர்ஆன் வசனங்கள் எழுதப்பட்டு விட்டது. இது மாதிரி அத்தனை ஹதீஸ்களும் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது எழுதப்பட்டதா? எந்த ஆலிம்சாவாவது சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது எல்லா ஹதீஸ்களையும் எழுத்து வடிவத்திற்கு கொண்டு வந்துட்டாங்க.
எங்கேயுமே கொண்டு வரல. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது குர்ஆன் மாத்திரம்தான் எழுத்து வடிவம் பெற்றது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வருஷமும் வந்து குர்ஆனை ஓதி காட்டி, முகமதே இதுவரைக்கும் உங்களுக்கு இது இவ்வளவு இறங்கி இருக்குதுன்றதை திரும்ப ப்ரூஃப் பார்த்துட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் நிகழ்ந்த அந்த வருடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 தடவைகள் திருமறை குர்ஆனை ஓதி காட்டி ரசூலுல்லாஹ்வுக்கு மீட்டி சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போதே இதுதான் குர்ஆன்ங்கிறது ஃபைனல் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாம வச்சிருக்கிறோமே குர்ஆன், இது ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போதே குர்ஆன் என்று முடிவெடுக்கப்பட்டு விட்டது. சஹீஹுல் புகாரியே ரசூலுல்லாஹ் இதுதான் புகாரின்னு முடிவெடுத்தாங்களா? புகாரியே கொண்டு வாங்க, நீங்க தொகுத்த புத்தகம் சூப்பரா இருக்குது, நானும் ஒரு கையெழுத்து போட்டு தர்றேன், ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களா? சஹீஹ் முஸ்லிமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ப்ரூஃப் பார்த்தார்களா? அபூபக்கர் சித்திக் ப்ரூஃப் பார்த்தாரா? உஸ்மான் இப்னு அஃபான் ப்ரூஃப் பார்த்தாரா? தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ப்ரூஃப் பார்த்தாரா? எந்த சஹாபி பார்த்தாங்க? ரசூலுல்லாஹ் எப்ப பார்த்தாங்க? நபிகளாருடைய மரணத்திற்கு 200 வருடங்களுக்கு பிறகு இந்த புத்தகங்கள் தொகுக்கப்படுகிறது. ஹதீஸ்கள் தொகுப்பு உரையாக ஆக்கப்படுகிறது. இப்படி 200 வருடங்களுக்கு பிறகு தொகுக்கப்பட்ட புத்தகங்கள்ல சரி நிறைய சரியான செய்திகள் இருக்கிறது, ஒரு சில தவறான செய்திகள், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்கிறது. அதை ஒத்துக்கிறங்கன்னா ஒத்துக்கிற முடியாது. என்ன சொல்லுவாங்க, புகாரிக்கு தெரியாதா, இவர்களுக்கு தெரிந்து விட்டது. நான் இப்பொழுது ஒரு சில செய்திகளை, இந்த புத்தகத்திலே தொகுத்த செய்திகளில் ஒரு சில செய்திகளை எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன். உதாரணமாக, சூனியத்திற்கு எந்த தாக்கமும் கிடையாது, சூனியத்தினால் யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்க முடியாது என்று நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம். அதற்கு நிறைய குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் ஆதாரமாக காட்டி இவர்கள் காட்டக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் போலியானவை, பொய்யானவை, இட்டுக்கட்டப்பட்டவை என்பதை நிறுவி வருகிறோம். அதுல சூனியத்திற்கு தாக்கம் உண்டு என்று சொல்பவர்கள் எடுத்து வைக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? அஜுவா பேரித்தம்பளம் தொடர்பான செய்தி. அஜுவா சம்பந்தப்பட்ட ஹதீஸை எடுத்து காட்டி, யார் ஒவ்வொரு நாள் காலையிலும் 7 அஜுவா வகை பேரித்தம்பளங்களை சாப்பிடுவாரோ அவருக்கு தொடர்ச்சியாக இப்படி சாப்பிட்டு வந்தாருன்னா சூனியமோ விஷமோ அவரை தாக்காது என்று ஒரு ஆதாரபூர்வமான செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே சூனியத்திற்கு தாக்கம் உண்டு என்று பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். நாம் என்ன கேட்கிறோம், அதுல சூனியத்துக்கு தாக்கம் உண்டுன்னு மட்டும் வரல, விஷத்திற்கும் தாக்கம், விஷமும் தாக்காது என்று வருகிறது. ஆகவே சூனியத்திற்கு அந்த ஹதீஸை ஆதாரமாக எடுப்பதை போல சூனியத்தை உண்மை என்று சொல்லுகிற உலமாக்கள் கொஞ்சம் விஷத்தை எடுத்து நாங்கள் தர்றோம், நீ அஜுவாவையும் தர்றோம், அஜுவாவை சாப்பிட்டுட்டு ஒரு மாசத்துக்கு பூரா அஜுவாவை சாப்பிடுப்பா, சாப்பிட்டுட்டு ஒரு மாசம் முடிஞ்சு அடுத்த மாசம் ஸ்டார்ட்ல நாங்க தர்ற விஷத்தை நீ குடிச்சு காட்டணும், உசுரோட இருக்கிறியா இல்லையான்னு பார்ப்போம் என்று சொன்ன பார்த்தீர்களா? இதுதான் இவர்கள் முத்தசிலாக்கள் என்பதற்கு ஆதாரம். சிந்தனையால் ஹதீஸ்களை அணுகுகிறார்கள். இவர்கள மூளைக்கு படலைன்னா மறுத்துருவாங்க. கபரு வேதனை தான் மூளைக்கு படல, கபரு வேதனை இல்லைன்னு சொன்னோமா? மறுமை நாளை பற்றிய நம்பிக்கை தான் மூளைக்கு படல, மறுத்துட்டோமா? சிந்தனைக்கு படலன்னு மறுக்கிறதா இருந்தா சொர்க்கம் நரகம் இதெல்லாம் சிந்தனை கெட்டுதா? மறுத்திருக்கணும்ல, மறுக்கலையே. எதை மறுக்க வேண்டும் என்பதை கூட புரியாத ஒரு சித்தாந்தத்தில் இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, அஜுவா பேரித்தம்பளம் என்பது சாப்பிடுகிற ஒரு ஐட்டம், அதை சாப்பிட்டா சூனியம் தாக்காதுங்கிற, அதே மாதிரி விஷமும் தாக்காதுன்னு இருக்குது. நிரூபிக்கலாமா இல்லையா? அதை நிரூபிச்சு காட்டுங்கன்னா உடனே உலமாக்கல் இந்த நமக்கு எதிராக இருக்கிற டிஜேகள் வெளியிடுகிற பத்திரிகைகள்ல பார்த்தீர்களா, தற்கொலை பண்ண சொல்லுகிறார்கள். விஷத்தை குடிச்சு காட்டுப்பா, அஜிவாவை தின்று விஷத்தை குடிச்சு காட்டுன்னா என்ன சொல்றாங்க தெரியுமா? தற்கொலை பண்ண சொல்லுகிறார்கள் எஸ்எல்டிஜே காரர்கள். தற்கொலை உனக்கு அப்ப தற்கொலை இன்னும் விளங்குதா இல்லையா? அஜுவாவை சாப்பிட்டுட்டு விஷத்தை குடிச்சா தற்கொலைக்கு சமானமானது, செத்துருவேன்னு விளங்குதா இல்லையா? அவங்களுடைய உள்ள ஏன் குடிக்க மாட்டேங்கிறான்? நம்மள ஹதீஸ மறுக்கிறவங்கிறாங்க. ஹதீஸ நாங்க மறுக்கிறாங்களா இருந்தா நீ நம்புறவன் தானே. அஜுவாவை சாப்பிட்டுட்டு விஷத்தை குடிச்சு காட்டு, குடிப்பதில்லை. அதுல இருந்து என்ன விளங்குது? ஹதீஸ் என்றாலும் அவர்களும் அதை நம்பவில்லை. அது மட்டுமல்ல, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை என்பதற்கு இன்னொரு செய்தியை நான் சொல்லுகிறேன். நபிகள் அஜுவா ஈத்தப்பழத்தை பார்த்திருக்கிறார்கள், சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்பதற்கு ஹதீஸ்களிலே ஆதாரம் இருக்கிறது.
அன்னை அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனக்கு பிறந்த ஆண் குழந்தை அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொண்டு வந்து தஹ்னீக் செய்ய சொல்கிறார்கள். அந்த எச்சில ரசூலுல்லாஹ் பேரிச்சம்பழத்தை மெண்டு எச்சில எடுத்து வாயில வைப்பாங்க. அந்த சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் சாப்பிட்ட பேரிச்சம்பழம் என்ன வகை பேரிச்சம்பழம் என்று தேடி பாருங்க, அஜ்வா வகை பேரிச்சம்பழம். அப்ப ரசூலுல்லாஹ் அஜ்வா சாப்பிட்டு இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹுக்கும் அஜ்வாவுக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது. அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹுக்கு விஷம் தாக்கிடுச்சே, அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி ரசூலுல்லாஹ்வே கட்டுப்படுத்தலையா? அப்ப இந்த செய்தி பொய்ன்னு புரியுதா இல்லையா? தற்கொலை என்பது எது? தற்கொலை வேணுச்சா தற்கொலை பண்ண சொல்றோம்ங்கறாங்கல்ல, தற்கொலை எதுன்னு கேட்டா, நாம அஜ்வாவை சாப்பிட்டுட்டு விஷத்தை குடிச்சா நாம செஞ்சா தற்கொலை தான். ஏன்னா நாம அதை நம்பல. நம்புறவங்க செஞ்சா அதுக்கு பேர் தற்கொலை இல்லை, ஹதீஸை நிரூபிப்பது என்று அர்த்தம். செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அதே போன்று சஹீஹுல் புகாரில இடம்பெறக்கூடிய இன்னொரு முக்கியமான ஹதீஸுங்க. என்ன ஹதீஸ்? அது சம்பந்தமாகவும் தொகுத்து இருக்கிறோம். தொகுப்புல உள்ளதை தான் சொல்லி காட்டுறேன். அது என்ன செய்தி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி இறக்கப்படுகிற காலகட்டம். ஒரு 6 மாசமா ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரலையாம். வஹி வரலன்றதோட ரசூலுல்லாஹ் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகிட்டாங்களாம். என்னடா இது, 6 மாசமா வந்த வஹியை காணமே, ஜிப்ரீல் வரவே இல்லையே, இப்ப அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வருகிறது இல்லையே என்று கவலைப்பட்டு மனசு உடைஞ்சு போய் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களாம் தெரியுமா? ஒரு மலை உச்சிக்கு போய் தற்கொலை பண்ண முயற்சித்தாங்களாம். ரசூலுல்லாஹ் தற்கொலை பண்ண முயற்சிக்கும் போதெல்லாம் ஜிப்ரீல் வந்து பிடிச்சிருவாராம். ரசூலுல்லாஹ் மலையிலிருந்து பாய பார்ப்பாங்க, ஜிப்ரீல் வந்து பிடிச்சிருவாரு. அதே மாதிரி திருப்பி ட்ரை பண்ணுவாங்க, ஜிப்ரீல் வந்து பிடிச்சிருவார். இது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலைக்கு முயற்சித்தார்கள் என்று சஹீஹுல் புகாரியிலே செய்தி இருக்கிறது. இது குர்ஆனுக்கு முரண்படுகிறதா இல்லையாங்கிறதெல்லாம் ரெண்டாவது பார்த்துக்குருவோம். இதை ஒரு மூமினுடைய உள்ளம் ஏத்துக்குதா? எந்த உலமாக்களையாவது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஆமா ரசூலுல்லாஹ் தற்கொலை பண்ணத்தான் போவாங்க. இந்த செய்தியை சொன்னதோட என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த ஹதீஸ் லைவ். என்ன பதில்? அந்த ஹதீஸ் லைவ் என்று வைத்துக் கொள்வோம். லைவுக்குரிய காரணத்தையும் சொல்லி இருக்கிறோம். அறிவிப்பாளர் துறையில் இதுல ஒரு சிக்கல் இருக்குது புகாரில. நாங்க என்ன கேட்கிறோம்னா, இந்த செய்தி அறிவிப்பாளர் தொடரில் பலவீனமானது என்பதுதான் மாற்றுக்கருத்துடைய உலமாக்களின் பதிலாக இருந்தால், சஹீஹுல் புகாரியில் அறிவிப்பாளர் தொடரில் பலவீனமான செய்திகள் இருக்கிறது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். சஹீஹுல் அஸஹுல் குதுப், அதுல எந்த பிழையும் இல்லை, அது எல்லாம் சரிங்கிறாங்கல்ல, இந்த செய்தி தவறு என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். அறிவிப்பாளர் தொடர்ல தவறு. அப்ப புகாரி இமாமுக்கு தெரியாதான்னு கேட்டாங்கல்ல, அந்த கேள்வியெல்லாம் இப்போ கேட்கக்கூடாது. புகாரி இமாமுக்கு தெரியல, லைவான செய்தியும் பதிஞ்சிருக்கிறார் புகாரி இமாம். புகாரி இமாமும் மனிதன் தான் என்ற நிலைக்கு அவர்களும் வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியப்பா தற்கொலை செய்ய முயற்சிப்பார்கள்? அல்லாஹ் தற்கொலைங்கிறது நிரந்தர நரகம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த பாவத்தை அல்லாஹ்வுடைய தூதரே செய்வாங்களா? அப்ப இந்த செய்தியை புகாரி சொல்லிவிட்டார் என்று நம்ப சொல்வதா? முஸ்லிம் பதிந்து விட்டார் என்று நம்பிவிட முடியுமா? அதே போல இன்னொரு முக்கியமான செய்தி என்ன? சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி, இந்த பெண் குரங்கு விபச்சாரம் செய்த செய்தி. இந்த செய்தி அடிக்கடி பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தி. அண்மையில் இந்த ஜமாத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட சகோதரர் அப்பாஸ் அலி ரஹமத்துல்லா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ரஹமத்துல்லா தானே அவர் ஒரு பெரிய அறிஞர். அவர் வந்து இந்த குரங்கை எல்லாம் மனுஷன் ஆக்கிட்டாரு. இருக்கும்போது குரங்கா இருந்துச்சா, வெளியே போனதுக்கு பிறகு அது குரங்குண்டா குரங்கு இல்லைங்க, அது யூதர்கள், அவர்கள் மனிதர்கள். எஸ்எல்டிஜே காரனுக்கு டிஎன்டிஜே காரனுக்கு அரபி தெரியல, அதனால இத மனுஷன்ன்றதை புரியாம குரங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, எஸ்எல்டிஜே காரனுக்கு அரபி தெரியல, டிஎன்டிஜே காரனுக்கு அரபி தெரியல, உங்க எல்லா உலமாக்களுக்கு அரபி தெரியும். எங்க கேள்வி என்னன்னா, புத்தகத்தில் ஒரு ஆதாரத்தை எடுத்து போட்டு கேட்டுக்கிறோம், ஷேக் அல்பானி ரஹமத்துல்லாவுக்கும் அரபி தெரியலையா? சொல்லுங்க பார்ப்போம். ஷேக் அல்பானி தான் குரங்குன்னு தான் சொல்றாரு. அதை தாக்கப்பட்ட சம்பவத்தில் குரங்குன்னு தான் சொல்றாரு, அவர் மனுஷன் சொல்லல. அப்ப அல்பானிக்கும் அரபி தெரியல. அல்பானி எழுதின கிதாபுகள் எல்லாம் இப்ப சந்தேகப்பட வேண்டி இருக்கிறது. ஒன்னும் தெரியாத ஆளு அல்பானி வந்து ஒரு டேலண்டான ஆள், அவருக்கு எப்படி தெரியுமா அப்படிம்பாங்க. இப்ப அல்பானி சொன்னால் சரி என்பவர்கள் ஏன் அதை தௌஹீத் ஜமாத் சொன்னால் சரி என்று சொல்வதில்லை? ஒரு பெண் குரங்கு விபச்சாரம் செய்ததாம், அதை மற்ற குரங்கெல்லாம் சேர்ந்து ரஜம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். குரங்கு விபச்சாரம், திருமணம் முடித்த மனிதர் விபச்சாரம் செஞ்சா அவங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன தண்டனை? கல்லெறிந்து கொல்ல வேண்டும். அந்த தண்டனையை மற்ற எல்லா குரங்கும் அந்த குரங்குக்கு கொடுத்து கொண்டிருந்ததாம். போற வழியில பார்க்கிறாரு, ஒருத்தர் பார்க்கிறாரு,
கல்லடி தண்டனை கொடுக்குறாங்களே, நாமளும் ஒரு கல் எடுத்து வீசுவோம்னு சொல்லி அவரும் கல்லெடுத்து ரஜம் தண்டனையை கொடுத்து விட்டு தான் வந்தேன் என்று சொல்லக்கூடிய செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படி என்றால் இந்த குரங்கு திருமணம் முடித்து விபச்சாரம் செய்த குரங்கு என்ன முடிவுக்கு வரணும்? இப்ப ஏன்னா கல்லால் தானே அடிச்சிருக்காங்க, சாட்டை அடி கொடுத்து இல்ல, கல்லால் அடிக்கிறாங்கன்னா திருமணம் செய்து விபச்சாரம் செய்த குரங்கு. இதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒன்று. ரெண்டாவது என்ன, புகாரி இமாமுக்கு தெரியவில்லையான்னு கேட்குறாங்கல்ல, புகாரி இமாம்கிட்ட வேணும்னா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. புகாரி இமாம் உங்களுக்கு தெரியலையா இது திருமணம் முடிச்சதா முடிக்கலையா, என்ன பிரச்சனைன்னு கேட்டு சொல்லுங்க. புகாரி இமாம் நரகமா அப்பன்னு கேட்பாங்க, அதான் அல்லாட்ட போய் கேட்டுக்க, நீ எங்களுக்கு அது தேவையில்லை. புகாரி இமாம் நரகமா முஸ்லீம் இமாம் நரகமான்னு அல்லாட்ட கேட்டுக்க. எங்களுக்கு தேவை என்னன்னா, இந்த குரங்கு திருமணம் முடிச்சதாக இருந்திருந்தால் தான் ரஜம் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இது விபச்சாரம் செய்தது என்பதை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? இது அன்றைக்கு மட்டும் உள்ள சட்டமா அல்லது என்றைக்கும் உள்ள சட்டமா? ஆடு மாடு குரங்கு கோழி இதுகளுக்கெல்லாம் சட்டம் இருக்குதா நான் கேட்கிறேன். அப்படின்னு சொன்னா முதல்ல மனிதன் விபச்சாரம் செஞ்சாலே 4 சாட்சி இல்லாம கண்டுபிடிக்க முடியாம இருக்குது. இதுல ஆடு மாடு குரங்கு எல்லாம் கண்டுபிடிக்கணும், ரிமோட் கண்ட்ரோல்ல தான் இப்ப இயங்க வேண்டி இருக்குது. நான் கேட்கிறேன், இன்றைக்கு உலகத்துல சவுதி அரேபியாவில் இந்த தண்டனைகள் களவெடுத்தா கையை வெட்டுறான், கழுத்தை வெட்டுறான், இந்த தண்டனை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்ல, கொலை செஞ்சவனுக்கு கழுத்தை வெட்டுகிற தண்டனை எல்லாம் கொடுக்குறான். முழுமையா சவுதி அரேபியாவை ஆதரிச்சதாக அர்த்தம் இல்லை. இது உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இந்த சவுதி அரேபியாவில் என்னைக்காவது குரங்குக்கு கல்லால் அடிச்சதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. குரங்குக்கு விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுத்ததை கேள்விப்பட்டீங்களா? ஆடு மாடு ஒட்டகம் குதிரை இதுகளுக்கெல்லாம் தண்டனை கொடுத்ததை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல. இந்த சஹீஹுல் புகாரி அதிகமாக பிரிண்ட் பண்றது சவுதி அரேபியா. ஆனா சவுதி அரேபியாவில் விபச்சாரம் செய்த குரங்குக்கு தண்டனை கொடுக்கப்படுவதில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சவுதி அரேபியாவை சேர்ந்த எந்த அறிஞர்களும் இந்த செய்தியை உண்மை என்று நம்பவில்லை. பதிவு செய்யறான், பிரிண்ட் பண்றான், புகார்ல வந்துட்டுங்கிறான். ஆனா இது உண்மை என்று நம்புகிறார்களா? உண்மை என்று நம்பி இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? தண்டனையை நடைமுறைப்படுத்தியிருக்கணும். குரங்கு விபச்சாரம் செஞ்சதுன்ற ஒரு செய்தியை நான் கேட்கிறேன். ஒரு காவிர் இஸ்லாமோ ஒரு இனிய மார்க்க நிகழ்ச்சி நடத்துறோம், ஒரு கிறிஸ்தவரோ அல்ல ஒரு ஹிந்துவோ வந்து கேட்கிறாருன்னு வைங்க, என்னங்க உங்க புகாரில குரங்கு விபச்சாரம் செஞ்சதா ஒரு செய்தி இருக்குதே, சொல்லுங்க பார்ப்போம் என்று நம்ம டிஜேகள்கிட்ட கேட்டா, நம்மளை எதிர்க்கிற உலமாக்கள்கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? பதில் சொல்லுவாங்களா? புகாரியை காப்பாத்துவியா இஸ்லாத்தை காப்பாத்துவியா, என்ன செய்வ? அதே மாதிரி இவர்கள் ஹதீஸை மறுப்பவர்கள் என்று நமக்கு குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். ஆனால் யதார்த்தத்தில் இந்த கொள்கையை மறுக்கிற அத்தனை பேரும் திருமறை குர்ஆனை மறுப்பவர்கள். நாம பிரச்சாரத்தில் இப்ப என்ன சொல்றோம்? இவர்கள் குர்ஆனை மறுக்கிற கூட்டம். ஏன் குர்ஆனை மறுக்கிற கூட்டம் என்கிறோம்? சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ஒரு பெண் தனக்கு குழந்தை இல்லாவிட்டால் ஒரு பிள்ளையை வளர்க்க எடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வளர்க்க எடுக்கிற குழந்தைக்கு என்ன சட்டம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்கினானாம். என்ன சட்டம்? அஸ்ரு ரலாத்தின் மௌலூமாத்தின் யுஹர்ரிமுன, 10 தடவைகள் பசிதீர பால் குடிக்க வேண்டும். வளர்க்க எடுக்கிற பெண்ணிட்ட அந்த குழந்தை என்ன செய்யணுமா? 10 தடவை பசிதீர பால் குடிக்க வேண்டும் என்று ஒரு வசனம் குர்ஆனிலே இறக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சானா? சும்மா நுசிகன அந்த வசனத்தை மாற்றுதானா? எப்படி மாற்றுதான்? 5 தடவைகள் பால் குடித்தாலே தாய் பிள்ளை உறவு உண்டாகிவிடும் என்று மாற்றினான் இல்ல. சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கான யுக்ரவு மினல் குர்ஆன் ஹத்தா தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் மரணிக்கிற வரைக்கும் இந்த 2 வசனங்களும் குர்ஆனிலே ஓதப்பட்டது. குர்ஆன்ல இந்த 2 வசனத்தையும் ஓதுற நிலைமையில தான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மளோட கேள்வி என்ன தெரியுமா? இந்த செய்தி உண்மையா பொய்யா என்று கேட்டால், சஹீஹானது முஸ்லிம் இமாம் பதிவு செய்திருக்கிறார், உண்மையானது சத்தியமானது என்று எல்லா உலமாக்களும் மைக்கு உடைஞ்சு போற அளவுக்கு கத்துறாங்க. அவங்கள்ட்ட என்ன கேட்கிறோம் தெரியுமா? நேற்றைய தினம் நடந்த ஒரு உரையிலும் இந்த செய்தியை சொன்னோம், வேற எல்லாம் தேவலைங்க, இந்த ஹதீஸ்ல வர்ற மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல வர்ற மாதிரி இந்த 2 வசனம் இருக்கு, அஸ்ரு ரலாத்தின் மௌலூமாத்தின் யுஹர்ரிமுன, ஹம்சு ரலாத்தின் மௌலூமாத்தின் யுஹர்ரிமுன, இந்த 2 வசனங்களை
குர்ஆனிலே எந்த உலமா எடுத்து காட்டினாலும் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் இதற்கு பிறகு இலங்கையிலே எங்கும் பிரச்சாரம் செய்யாது, ஜமாத்தையே இழுத்து மூடுவதற்கு நாங்கள் தயார். என்ன தைரியத்தில் சொல்றோம்? ஜமாத்தை இழுத்து மூடிடுவோம் தைரியம், மூடிடலாம், மூட வேண்டி வரும் நினைச்சுக்கிட்டு சொல்றோமா? இது மறுமை நாள் வந்தாலும் எடுத்து காட்ட முடியாது. எடுத்து காட்டிட்டாங்கடா ஜமாத்தை மூட வேண்டி வரும்ல, அதுக்காக இந்த சவாலா? மறுமை நாள் வந்தாலும் காட்ட முடியாது. குர்ஆன்ல அப்படி ரெண்டு வசனமே இல்லை. கேட்டா என்ன சொல்லுவாங்க? அது ஹுக்கும்ல இருக்குது, திலாவத்தில் இல்லை. அரபி வேற. அதுக்கு நீங்க போய் கேட்டீங்கன்னா உலமாக்கள் என்ன விளக்கம் சொல்லுவாங்க? அது ஹுக்கும்ல இருக்குதான், திலாவத்தில் இல்லையா. அப்படின்னா என்ன தெரியுமா? சட்டம் அதுதானா? சட்டம் என்னையா? 5 தடவை பசிதீர பால் கொடுக்கணுமா? ஆனா குர்ஆன்ல பார்த்தா அது இருக்காதான். ஆனா ஆயிஷா அப்படி சொல்லலையே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் நாங்க ஓதிக்கிட்டு தான் இருந்தவங்கறாங்க. இப்போ இந்த ரெண்டு வசனம் எங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை தொகுக்கும் போது ஸைத் இப்னு சாபித் தூக்கி விட்டாரா? உஸ்மான் தூக்கி விட்டாரா? ஆயிஷா மேல உள்ள கோவத்துல மற்ற சஹாபாக்கள் யாராவது இதை தூக்கிட்டாங்களா அல்லது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லாம மறைச்சிட்டாங்களா? முஸ்லிம் இமாமுக்கு தெரியாததா உங்களுக்கு தெரிஞ்சு விட்டதுன்னு கேட்கறாங்கல்ல. அப்ப முஸ்லிம் இமாம்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, இந்த ரெண்டு வசனம் எங்கேண்டு. முஸ்லிம் இமாமுக்கு தெரியல தானே? இப்ப குர்ஆன்ல இப்படி ரெண்டு வசனமே இல்லை. ஆனா இருப்பதாக ஹதீஸ் சொல்கிறது. ஹதீஸ் உண்மை என்றால் குர்ஆனில் வசனம் இருக்க வேண்டும். வசனம் இல்லாவிட்டால் இந்த செய்தி புழுகள் பொய் என்று அர்த்தமாகிவிடும். இதை புரிகிறதுக்கு எல்கேஜி பாடம் இது, யூகேஜி பாடம் இது, மொண்டசூரி பிள்ளைக்கு விளங்குற பாடம் இது. ஆனா நம்ம உலமாக்களுக்கு ஏன் விளங்கல? விளங்குது, ஆனால் விளங்காத மாதிரி ஒரு நடிப்பு. விளங்கத்தான் செய்யுது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், எல்லாம் சரிதான். அண்மையில் பார்த்தோமா இல்லையா? மதீனாவினுடைய யூனிவர்சிட்டியால மத்தன் இந்த ஹதீஸ் இருக்குது இல்லையா, ஹதீஸினுடைய செய்தி ஆய்வுக்குட்படுத்தத்தான் வேண்டும், அந்த செய்தி குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது என்று மதீனா யூனிவர்சிட்டியால் இந்த செய்தியை சொன்னதோட சகோதரர் இஸ்மாயில் சலபிட்ட இதை கேட்குறாங்க மக்கள். நீங்க இப்படி மதீனா கேம்பஸால சொல்லியிருக்கிறாங்களே ஹதீஸ் கலை விதியில இதுதான் இருக்குதுன்னு. ஆமா, அது இருக்கத்தான் செய்யுது. சரி, இருக்கத்தான் செய்யுது, அதுக்கப்புறம் என்ன முடக்கத்தான் கஞ்சி குடிக்கணுமா? இருக்கத்தான் செய்யுது, இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நான் என்ன கேட்கிறேன்னா, மதீனா கேம்பஸ்ல இருந்து சொல்லி முடிய கொஞ்சம் அப்படியே விக்கல் எடுக்குது. சொல்லிட்டாங்களே, நம்மள்கிட்ட கூட கேட்கலையே, உங்ககிட்ட எதுக்கியா கேட்பாவ? என்னன்னா வகி வரணும் அல்லாட்ட இருந்து. ஆனா இவங்களுக்கு பூரா வகி வர்றது சவுதி, குவைத், மிடில் ஈஸ்ட்ல இருந்து. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இப்ப எல்லாம் இன்டர்நெட் மௌலிகா மாதிரி தானே, விளங்குதா? தாவா பண்ணணும் களத்தில் நின்று. எஸ்எல்டிஜி எதிர்க்கிறதுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு மூச்சே வெளியே வருது. வேற எந்த இயக்கத்தை எதிர்த்தாவது பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறீர்களா? ஏதாவது ஒரு தலைப்பு போட்டாலே எப்படி தலைப்பு? பாலஸ்தீனத்தில் நடப்பது என்ன, செச்னியாவில் நடப்பது என்ன, இதுதான் பயானா இருக்குது. அல்லாஹ் சொன்னதை கேட்க வகி மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லி தர்காவுக்கு முன்னாடி கூட்டம் போட்டு பேசுவாப்பம். எந்த அமைப்பாவது பேச முடியுமா? எஸ்எல்டிஜே எதிர்த்து பயான் பண்ணி சீடி வெளியிடுறீங்களே, இது மாதிரி ஜம்மியத்துல் உலமாவுடைய வழிகேட்டை எதிர்த்து எந்த தௌஹீது ஜமாத்தையாவது பேச சொல்லுங்க பார்ப்போம். அவங்களோட சேர்ந்து கூட்டு கையெழுத்துல போட்டு வர்றாங்க, அவங்களோட சேர்ந்து கூட்டு கையெழுத்து போட்டு வர்றாங்க. எதிர்க்க முடியுதா? இன்றைக்கு எத்தனை அமைப்புகள் இந்த ஜமாத்தை எதிர்க்கிறது. இந்த கொள்கையை சொல்லி இவர்கள் வழிகேடர்கள், முத்தசிலாக்கள், அது இதுன்னு சொல்லி எத்தனை விமர்சனங்கள். 1-2 இதை பத்தி விமர்சனம், அதற்கு பிறகு இந்த முகத்திரை அணிவது சம்பந்தமாக சொன்னதற்கு விமர்சனம், எத்தனையோ விஷயங்களுக்கு விமர்சனத்துக்கு மேல் விமர்சனம் வருகிறது. இந்த கொள்கை அழிந்ததா? இந்த கொள்கை நீர்த்து போய்விட்டதா? இந்த கொள்கை இல்லாமல் ஆகிவிட்டதா? விமர்சித்தால் இந்த கொள்கை அழியும் என்று நினைப்பது முட்டாளின் தத்துவம். விளங்கிக்கிறனும். இந்த கொள்கையை அல்லாஹ் தஆலா முழுக்க முழுக்க விமர்சனத்தினால் தான் வளர்த்தே எடுத்தான். இன்றைக்கு நாடு பூராகும் பல பள்ளிவாசல்கள் இந்த கொள்கைக்கு கட்டுப்பட்டு இந்த கொள்கை தான் சத்தியம் என்று இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த கொள்கை தெளிவானது, சத்தியமானது, உண்மையானது. இந்த வகியை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொன்ன செய்தி என்றைக்கும் முரண்பாடாக இருக்காது. முரண்பட்டால் அது வகியாகவே இருக்காது. அல்லாஹ் சொன்ன செய்தி ஒன்னோடு ஒன்று முரண்படாது. முரண்பட்டதா வருதே, அது வகியே கிடையாது, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். அந்த செய்திகளை இஸ்லாம் என்று நினைத்தால் அது வழிகேடு. கண்டிப்பாக நாளை நரகத்தில் நுழைவிக்கக்கூடிய செயல்பாட்டில் நம்மை அதை தள்ளிவிடும். ஆகவே இந்த வகியில் முரண்பாடா என்ற புத்தகத்திலே முழுக்க முழுக்க இதுவரைக்கும் நாம் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட கிரந்தங்களில் எந்தெந்த செய்திகள் குர்ஆனுக்கு முரண்பாடாக அமைந்திருக்கிறது என்று
ஆய்வு செய்து முடிவெடுத்தோமோ அந்த செய்திகள் அத்தனையும் தொகுக்கப்பட்டு அதற்குரிய மாற்று கருத்து, இந்த உலமாக்கள் எல்லாரும் வச்ச மாற்று கருத்துக்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு அவர்களுடைய வாதம், நமது பதில்கள் எல்லாம் இதிலே முழுமையாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் நம்முடைய அனைத்து ஆதாரங்களையும் எதிர்த்தரப்பு உலமாக்களுடைய கைகளிலே கிடைக்கும் விதத்தில் ஒரு புத்தகமாகவே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஆகிய இந்த அமைப்புகள் இதனை வெளியிட்டிருக்கிறது. இதற்கு பிறகாவது உலமாக்கள் விவாதத்திற்கு வருவார்களா அல்லது விசா இல்லை என்று சொல்லிவிட்டு சில பேர் யூகே சென்றது போன்று செல்வார்களா என்பதை இன்ஷா அல்லாஹ் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த செய்திக்கு மாற்று கருத்து சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் பகிரங்க விவாத அழைப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த விவாத அழைப்பை ஏற்று எந்த தௌஹீத் அமைப்புகளும் இதுவரைக்கும் விவாதத்திற்கு வரவில்லை, எந்த மற்ற அமைப்புகளும் வரவில்லை. இறுதியாக ஜமாத்துல் முஸ்லிமீன் அமைப்பை சேர்ந்தவர்கள் நாங்கள் இந்த கருத்திலே எதிர்கருத்து கொண்டிருக்கிறோம், விவாதத்திற்கு வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் இந்த தலைப்பு தொடர்பான ஒரு விவாதம் கொழும்பிலே நடைபெற இருக்கிறது. அந்த விவாதத்திலே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சொல்வது சத்தியம் என்றால் அந்த கருத்தை முழுமையாக நாங்கள் அங்கீகரிப்போம், அதுபோல் நாங்கள் சொல்வது சத்தியம் என்றால் நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்ற அருமையான ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த விவாதமும் நடைபெற இருக்கிறது. அந்த விவாதத்தின் ஊடாக இது சத்தியம்தான் என்பதை மீண்டும் ஒரு முறை இன்ஷா அல்லாஹ் தமிழ் பேசுகிற மக்களுக்கு மத்தியிலே இதனை நிரூபிப்பதற்கு இந்த ஜமாத் காத்திருக்கிறது. வாய்ப்பு தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.